ஓய் போயா நீ அப்புறம் இங்கே கம்பிட்டு இருக்கிறா ஆளா இல்லை நான் அமெரிக்கா போகிறேன். வாடா மாப்பு மழை வேற வந்துடும். என்னடா இது போச்சு? என்னாச்சு? உங்கள் வீட்டுக்கு படிக்கட்டே தாங்கலை, கோல்டு போட்டுச்சு, த்ரெட்டு உள்ளே மாட்டிச்சு. ஏன்டா மாப்பு? நான் இத்தனை நாளைக்கு பொசுக்குன்னு இருந்தேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் அன்னேஜ் அதிகமாக போட்டிங்களா, புட்டு த்ரெட்டு உள்ள மாட்டிச்சு. சரி ஏற்கனவே எடுத்து தான் போவாங்க. என்ன மாப்பிள்ள பண்ணுறது? அதாம்மா மகேந்திரா. அப்பா கொடுங்க அது. கையில் சேஃப்டி கொட்டா கிடக்குது. ஏய் கத்தாதடா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 5 செட்டில் 5 நார்மலு மாவா நார்மலு நம்ம கொஞ்சம் கோளாறு. அப்பா என்னது இருந்தாலும் மாப்பிள்ளை நான் ரேஷாக விட்டு கண்டுபிடிச்ச மாதிரி போவேன். டேடி சொல்கிறாரு நான் எஸ்ட்டு தான் போவேன். நீ போக வேணாம்பா ஊட்டியார் அப்படின்ட்டு அது மட்டும் ஒழுங்காக இல்லாமல் இருக்கும். அப்படி எதிக்கு போடுவேன். நம்ம நைட்டில் ஒரு டைமு கட்ட தெரியுமா 12 இதில் புதுவோடு கட்டிட்டு போங்க. நானும் என்ன பண்ணுறாரு போட்டாரா குட்டா வச்சுக்கிறாரு. இங்கே போல்டு கட்டு போச்சு. என்னடா ஸ்ட்ராங்காக வைக்கிறானுங்க பார்த்திஸ்னாங்க. சரி ஓட்டு அதனால நான் ஏறி கரெக்டாக என்னத்த பண்ணி ஏறினீங்க. ஏன் மறுபடியும் இருக்காருங்கிற ஏற்கனவே கட்டணம் போட்டு தாங்கம்மா. என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டு இப்படி ஸ்டே போட்டுறோம். இன்னும் இப்படி ஸ்டே போட்டுறோம். ஓகே அப்படின்னா பாருங்கள் ஏறும்போது வளையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கேயும் வைக்க முடியாது. எப்படா மாப்பிள்ள உனக்கு இவ்வளோ மூளை அலசிது? உங்கள் கூட இருந்து தான். சரி ஓட்டு போட்டு விட்ருங்க, ஒரு பட்டை நீட்டி விட்ருங்க. பெல்ட்டு வச்சு விடாதீங்க, கழட்டுற மாதிரி ஓட்டை போட்டு வைங்க. ஓட்ட 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 போ. சுற்றுறதுக்கு வந்தோம் மொத்தமாகவே 4 கத்தோடு வராது பாருங்க. ஒன்று என்னோட கருத்து 4 கத்தையிலே வலிச்சு நக்கி விடுவான் மாப்பிள்ளை. இது எனக்கு டீச்சில் கூட கற்றுக்கிடுவாங்க. இது வந்து கார்த்தி போட்டான் கள்ளக்குடி ஓடிட்டு இருக்குது. இது ஒன்றும் பெருசால இப்போ அப்புறம் காலையில் ஒரு 10-20 கத்தை ஓட்டினோம். இப்போ ஒரு 20 கத்தை ஒரே கத்தியில் எடுத்து தின்னுட்டான். இவ்வளோ கொடியை பேலரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே மெயின் பிக்கப் ரோலரில் லைட்டாக சவுண்டு வருது ப்ரோ.
பிக்கப் கொஞ்சம் நாங்கள் வேலை செய்யணும். நல்லா பேரிங் கொஞ்சம் லீக் ஆகுது. அது ஒரு நாளைக்கு பேலர் வேலை செய்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் ப்ரோ. அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருவோம். ஏன்னு தெரியல மாப்பிள்ள, கேமரா என்னமா கருப்பாக காட்டுது உன் மூஞ்சா. இன்னும் 2 கட்ட கூட வராது. கள்ளக்காயம் இடத்துல 2 அடி கிடக்குது. கள்ளப்பொடி நல்லா டக்கு டக்குன்னு லோட் ஆகுது. ஆனால் முடிஞ்ச முடிஞ்சு கையில் பாருங்க லூஸாக இருக்குது. எப்படி ஏறி ஏறி ஓடுது பாரு. சரிதா செயின் அங்கே பாரு. அந்த ஓடறா ரொம்ப லூஸாக இருக்குது. செயின் மேலே ஃபுல்லாக ஏறி அதில் கள்ளக்கா இருக்குது. ரொம்ப நிற்கிது. டைம் லூஸாக வருது. இது வரலாம் பேலர் வேலை செய்யறது ஆகிட்டுனா வந்து வீலர் இறக்கலாம். கொஞ்சம் வந்து சுற்ற வழக்கு இதெல்லாம் போயிடும். மலையில் விட்டியானா மலையெல்லாம் உள்ளியா? மலையில் உள்ள அப்படியே அரிசி கிட்ட தள்ளி விடணும். 2 வண்டியும் இதை 2 அரிசி கிட்ட தள்ளி விட்டிங்கன்னா பரவாயில்லதா. இதை 2 ஓடுது. அப்படியே கிட்ட சேர்த்து விடுங்க. ஆடி ஏறமாகறதுனால மாப்பிள்ளை மண்ணோடமா வச்சு அள்ளிக்கிட்டுதான். அவ்வளோதான். 1 2 3 4 5 கட்ட வரும்.
டீசலை கூட கட்டுப்படி ஆகாது. என்ன பண்ணுறது? தான் முடிச்சான் ப்ரோ. இது என்ன ரேட்டு வாங்குறோம்னு நீங்களே பாருங்கள், நான் வீடியோவிலே காட்டுறேன். ஃபேன் வேறு ஓவரா இல்லை. சரி போலாமா? செயின் ரொம்ப லூஸ்டா. எடுத்து வச்சிருவோம். சரி இந்த ரீலர் இறக்குறோம்ல, அந்த வேலை செய்கிறோம்ல. ம் 10 நிமிஷம். சரி எல்லாம் தூக்கி போட்டியா? டே அவர் உடச்சி விட்றதா இருந்தால் ஃபோன் பண்ணியிருப்பார். மாதிரி நம்பர் இருக்குதா? சரி வா போகலாம். அவர் கட்டுறதா இருந்தால் கூப்பிட்டுருப்பார். காட்டில் தானே இருக்கிறாரு அவர். எதுவுமே கட்ட மாட்டாருண்ணா. ஒரு 6 மணிக்கு தான் காலையில் 6 மணிக்கு தான் அவர் எப்பயுமே அப்படி தான். குறிப்பிட்டுக்கிறாங்க தெரியல. புக்கா கட்டி வச்சுருக்கிறாங்க. எத்தனை கத்தை? 5 கத்தை தானே. இந்த வீட்டுக்குலாம் வரல. கடைசியில் ஃபோன் பண்ணுறேன், ஆனால் ஃபோனே எடுக்கல. நான் வீட்டுக்கே வந்துட்டேங்கிறாரு. நான் சொல்லிட்டேன், அதான் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டுவிட்டு அது வந்து செல்லு ஃபோன் பண்ணால் சவுண்டு வராது, வரல. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் போய் பார்ப்பாங்க, அர்த்தராரி நம்பர் கொடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 13 லட்ச ரூபா முதல்ல ஒரு 250 ரூபாய்க்கு வந்து ஓட்ட முடியுமா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ பக்கத்தில் ஓட்டினா நாங்கள் கட்டுப்படி ஆகுதுங்கண்ணா. இல்லைன்னா எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்கண்ணா. நீங்கள் எதுவுமே சொல்லலை. இப்போ ராஜாபாளையம் போய் ஓட்டினா அங்கே எவ்வளோ பேசி போய் ஓட்டுனீங்க கூப்பிடுங்க. 5 கத்தை 2 கத்தை ஒன்றால் 100 ரூபா தான். அது ஏன்னா வண்டி இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனையே. நாங்கள் இப்போ வந்துட்டு போகிற டீசலில் தான். நான் நேற்று ஒரு ஆள் சொன்ன மாதிரி ரேட்டை காட்டுதையா, நான் 6 கத்தை தான் வர அள்ளி வச்சிட்றேன்ப்பா அப்படின்ட்டாரு. நாங்கள் வாணியம்பாடி போய் சுற்றுறதுக்கு நாங்கள் எப்படி நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும்? போலாம். ஓகேப்பா, கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ இதுக்கு நாங்கள் டீசலை கூட எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. வெறும் 400 ரூபாய்க்கு வந்து போட்டோம். அந்த 400 ரூபாய் கேட்டதுக்கு ஏற்றா அழுகுறாரு. மாப்பிள்ளை 500 ரூபா கேட்கலாமாம்மா. 400 ரூபா கேட்டதுக்கு ஐயோ இவ்வளவு காசு வாங்குறாங்க. நீங்களே பார்த்தீங்களா ப்ரோ? அது எதுக்கு வந்து ஓட்டணும்? இப்போ இங்கே வந்த நேரத்துக்கு நானும் மாப்பிள்ளையும் போய் நான் 1 மணி நேரம் உழவு ஓட்டணும்னா பொழுதாகி போயிடும். இவங்கள்ட்ட 5 கத்தை 250 ரூபா. மாப்பிள்ள ஒரு நட நீங்கள் டெய்லர் வந்தால் கூட நான் 500 ரூபாய்க்கு கீழே வர மாட்டேங்கிறேன். 8 கத்தை வரும் மாப்பிள்ள. ஆண்ட இதுக்கே சுகராக கொஞ்சம் கூட மாப்பிள்ள ஏற்றி பிடிக்கல. கத்தையை ஏற்றி பிடிச்சிருந்தீங்கன்னா 4 கத்தியில் முடிஞ்சிருக்கும். வேறு விட அப்போ தான் இன்னொரு நாளைக்கு கூப்பிட மாட்டேன். 5 கத்தைக்கு போனால் அதிகமாக கேட்போம் அப்படின்னு நினச்சிடுவாங்க மாப்பிள்ள. அது ஏன் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுற்றிட்டாங்கல்ல, இதுக்கு எதுக்கு 400 ரூபா நினைக்கிறாங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு வரவங்க டீசலை போட்டுட்டு அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க.
வாத்தியாரெலாம் வந்து 200 ரூபாய் ஓடிட்டு போயிடுவாங்களா? யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க தானே. இனிமேல் இந்த கள்ளப்படி போட்டுறதெல்லாம் இதே சல்லப்பாட்டியாக தான் இருக்கும் ப்ரோ. 3 கஷ்டம் இப்போ தான் சீசன் அப்படியே 5 ரூபா ஓடுறேன், பெருசாக கேட்டுக்காம 200 ரூபா வாங்கிட்டு போயிட்டு. ஏன்னா வழிபோக்கு எங்கேயோ நாங்கள் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது இல்லை, பக்கத்தில் ஓடிடும். இப்போ என்னடான்னா அந்த ஒரு வயலுக்கு வந்து டீசல் கேடாக போயிட்டு வர்றதா இருக்குல்ல. இதில் வேற 10 கத்தை வரும்னு சொன்னாங்களாம் மாப்பிள்ளைகிட்ட. கடைசியில் 5 கத்தையே வரல. அதுக்கே சூப்பராக தான் இருக்குது. இது கரெக்டாக சென்சாரில் அடித்த உடனே விழுந்துருதுமா. இப்போ இதே நார்மலாக இருந்தால் உழவே விடாது. இதே 5 கத்து வருதான்னு தெரியாது. இல்லை அது விழுந்துருமா? அதிலே குடிக்க தள்ளி விட்டுருவேன். அதில் வேறு அந்த கிளச் பிளேடுக்கு அனந்தம் அதிகமில்ல. அவ்வளோதான் ப்ரோ. பார்த்தீங்களா மாப்பிள்ளை நானும் எவ்வளோ ஃப்ரீ அந்த வீடியோ எடுத்த நேரம் முழு நேரமும் அந்த வீடியோ எடுத்தது தான். எவ்வளோ நேரத்தில் சுற்றிட்டு எவ்வளோ நேரத்தில் வந்துட்டேன் பாருங்க. போயிட்டு வந்தது எனக்கு மாப்பிள்ளையும் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாம். அடுத்து என்ன பண்ணலாம்? 250 ரூபா நானே என்ன நிற்கும் எனக்கு சம்பளம் போட்டு 1000 ரூபா போட்டு கண்டு வாங்கிட்டு வரேன். மாப்பிள இந்த கண்டு வந்து 1000 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தான். 6 கிலோ கண்டுன்னு 5 கிலோ கண்டு 1000 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தான். இப்போ மொத்தமாக 200 கத்தை தான் ஓட்டுக்கிறோம். அதுங்காட்டியுமே கட்டை காணும். என்ன பண்ணுறது? என்ன சவுண்டு? நீங்கள் தான் இதை நோண்டிங்களா? நான் என்ன தோண்டினேன்? தூக்கி போட்டிங்களா டம்முன்னு? இல்லை டமாருன்னு ஒரு சவுண்டு. அவ்வளோதான் வந்துட்டோம். வேலையே முடிஞ்சுது. நான் இப்படி என்ன பண்ணலாம்? கரெக்டாக 1640 நிற்கிது. 0000 எடுக்கிறீங்க. யாராக இருந்தாலும் டீசல் அடிச்சு எடுக்குங்க. எந்த டீசல் இல்லை, ஒரு பாயிண்ட் இல்லை வண்டியில். எல்லா வண்டியும் பிளுக் அடிக்குது, இதுலேயும் பிளுக் அடிக்குது, அதுலேயும் பிளுக் அடிக்குது. பைசன் பையில அதுலேயும் பிளுக் அடிச்சிருச்சு, சிவப்பு வந்துருச்சு. எல்லா வண்டியிலும் ட்ரை. நல்லா தான் போகுது, நீங்கள் போகவே மாட்டேங்குதுன்றீங்க. ஏட்டுக்காட்டுக்கு போக வேண்டாமா? அப்போ அது லோ தேர்டில் ஒரு மாதிரி போகுது.